எல்லாருக்கும் வணக்கம். கரைப்படாத கரங்களுக்கு சொந்தக்காரர் அப்படின்ட்டு தன்னைத்தானே அடையாளப்படுத்திக்கிற நம்முடைய சிஎம் சார் அவர்கள் என்ன சொல்லிட்டு வந்தார் தேர்தலுக்கு முன்னாடி? நான் மட்டும் ஆட்சிக்கு வந்துட்டேன்னு வச்சுக்கோங்களேன், அதாவது 20 வருஷத்துக்கு பின்னாடி வரக்கூடிய பிள்ளைகளுக்கு இந்த ஊழல் லஞ்சம் அப்படிங்கிற வார்த்தையே தமிழில் இருக்குதுன்னு தெரியக்கூடாது. ஒருவேளை தப்பி தவறி அந்த வார்த்தை ஏதாவது அவங்க காதில் விழுந்துருச்சு அப்படின்னா அதுக்கான அர்த்தம் என்னடான்ட்டு அவங்க டிக்ஷனரியில் போய் தேடி தான் கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிற அளவுக்கு தமிழ்நாட்டில் ஊழல் லஞ்சத்தை இல்லாமல் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி அவர் சொன்னார் இல்லைங்களா? அந்த அளவுக்கு பில்டப் கொடுத்து சொன்னார் இல்லைங்களா? உண்மையிலேயே அதான் நடந்துட்டு இருக்குதா? அவரை சுற்றி இருக்கிறவங்களாம் என்ன மாதிரியான ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படின்றதெல்லாம் இப்போ தான் தெரியுது. ஆக்சுவலாக நம்ம கேள்விப்பட்ட வரைக்கும் விஜய் அவர்கள் உண்மையிலேயே நேர்மையாக லஞ்சம் ஊழல் இல்லாமல், அதாவது அவருடைய அதிகாரிகளாக இருக்கட்டும் அல்லது அவருடைய துறை சார்ந்த மற்ற துறைகள் சார்ந்த அமைச்சர்களாக இருக்கட்டும் எம்எல்ஏக்களாகட்டும் யாருமே இந்த ஊழல் லஞ்சம் வாங்காத ஒரு ஆட்சி தான் நடத்தணும் அப்படின்ட்டு அவர் ஆசைப்படுவதாகவும் ஸ்ட்ரிக்டாக எல்லாருக்கிட்டையுமே சொல்லி வச்சிருக்கிறதாகவும், அதே மாதிரி இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 நியூஸ் நம்ம கேள்விப்பட்டோம் இல்லைங்களா? இந்த இடத்துல இவர் இவ்வளோ லஞ்சம் வாங்கினாரு, கட்சியின் அடிப்படை உறுப்பினர்லேருந்தே அவர் நீக்கப்பட்டார் அப்படின்ற மாதிரி ஒரு 2-3 நியூஸ் நம்ம கேள்விப்பட்டோம். அப்படின்னும்போது விஜய் அவர்கள் ஆசைப்படுறாரு, ஆனால் அவரை சுற்றி இருக்கிறவங்க அவர் அந்த மாதிரி இல்லை அப்படின்ற மாதிரி நம்ம கேள்விப்படுறோம். ஆனால் உண்மையாகவே அதான் உண்மையாகவே விஜய் அவர்கள் லஞ்சம் ஊழல் இல்லாத ஒரு நேர்மையான ஆட்சி தான் நடத்தணும் அப்படின்ட்டு அவர் விருப்பப்படுறாரா அப்படின்ட்டு விவரம் அறிந்தவர்களுடன் நம்ம கேட்கும்போது அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, புது பிளட்டு, அதாவது அரசியலில் ஒரு புது பிளட்டு கொஞ்சம் அப்படி துடிப்பாக தான் இருக்கும். ஆனால் போக 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 அந்த சிஸ்டம்குள்ளே அவர் அப்படியே வாழ பழகிக்குவார். அவரும் ஹீ வில் பிகம் கரப்ட் ஆயிடுவார் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் தேர்தல் செலவுகள், தேர்தலுக்கு முன்னாடி இந்த தேர்தல் பிரச்சாரம் அது இதுன்ட்டுலாம் நிறைய செலவு பண்ணார் இல்லையா? மாநாடுலாம் அதுக்கெல்லாம் அவருக்கு எங்கேருந்து காசு வந்துச்சு? அப்போ இருந்தே ஊழல், அதாவது ஊழல்லையே அரசியலை தொடங்கின விஜய் அவர்களால் எப்படி ஊழல் இல்லாத ஆட்சியை கொடுக்க முடியும் அப்படின்ற இன்னொரு கேள்வியும் அவங்க கேட்குறாங்க. ஆனாலும் நான் அப்படி கிடையாது, ஆனாலும் கடலமுத்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டுப்பா அப்படின்ற அளவுக்கு நான் ஸ்ட்ரிக்டாக இருப்பேன் அப்படின்ட்டு விஜய் அவர்கள் சொல்கிறாரு. இது சாத்தியமா? அவரை சுற்றி எப்படியான மும்முனை தாக்குதல்கள்லாம் நடந்துகிட்டு இருக்குது, எந்த அளவுக்கு அவர் நெருக்கப்பட்டு இருக்கிறாரு அப்படிங்கிறத பற்றிலாம் நம்ம பேசுவோம். அதுக்கு முன்னாடி இன்னைக்கு பேச வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது. என்ன அப்படின்னா, இன்னைக்கு காவிரி நடுவன் மன்றம் இன்னைக்கு நடக்குது. தமிழ்நாடு சார்பிலையும் கர்நாடகா சார்பிலையும் இன்னைக்கு வாதாடுவாங்க. காவிரி இப்போ தமிழ்நாட்டுக்கு காவிரியிலிருந்து கர்நாடகா 30 டிஎம்சி தண்ணி கொடுக்க வேண்டிய இடத்துல வெறும் 3 டிஎம்சி தண்ணி தான் கொடுத்துருக்குது. கேட்டால் என்ன காரணம் சொல்கிறாங்க அப்படின்னா, எங்ககிட்டயே வெறும் 28 டிஎம்சி தண்ணி தான் இருக்குது, அதுவே பெங்களூரோட நீர் தேவைக்கே அது சரியாக போயிடும். அப்படின்னும் போது நீங்கள் கேட்குற தண்ணி எங்களால் எப்படி கொடுக்க முடியும் அப்படின்ற வாதத்தை தான் அவங்க ஏற்கனவே வச்சாங்க. இப்போது திமுகவில் இருக்கக்கூடியவங்கெல்லாம் ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க விஜய் அவர்கள் மேலே. என்ன குற்றச்சாட்டு? ஏன் காவேரி பற்றி ஒரு வாயை திறக்க மாட்டேங்கிறாரு, கர்நாடக அரசு ஏன் இவர் கண்டித்து பேச மாட்டேங்கிறாரு? அப்போ இவருக்கு ஜனநாயகன் படம் இப்போ ரிலீஸ் ஆகிருக்குது, கர்நாடகாவை இப்போ கண்டித்து பேசினா கர்நாடகாவில் ஜனநாயகன் படம் ஓடாது, அதனால் காவேரியை பற்றி வாய் திறக்க மாட்டேங்கிறாரு விஜய் அப்படின்ற மாதிரியான ஒரு குற்றச்சாட்டும் வைக்கிறாங்க. இந்த ஜனநாயகன் படம், இந்த ப்ரொமோஷன்ஸ், இதை பற்றிலாம் நம்ம தனியாக பேசுவோம். முதல்ல இந்த காவேரி விஷயத்தை முடிச்சிடலாம். அப்படி ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. அந்த குற்றச்சாட்டு உண்மையிலேயே நியாயமான குற்றச்சாட்டு அப்படின்னா நியாயமற்ற ஒரு குற்றச்சாட்டுன்றதை விட ஒரு லேம் அக்யூசேஷன்ஸ், எடுபடாத ஒரு குற்றச்சாட்டு வைக்கணுமானா வைக்கணும். என்ன குற்றச்சாட்டு வைக்கணும் அப்படின்னா, இப்போது கர்நாடகா அரசோட போய் கழுத்தை கடிச்சு முடியை பிடிச்சி பிச்சு புரள்றதுனால எந்த யூஸுமே கிடையாது. ஏன்னா காவிரி நீர் விவகாரம்ன்றது ஒன்று உச்சநீதிமன்றத்தோட கையில் இருக்குது, இன்னொன்று இந்த காவிரி நடுவன் மன்றத்தோட கையில் இருக்குது. அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதான் தீர்ப்பு. அப்போது போன தடவை கர்நாடக அரசு இதை தான் சொல்லிச்சு, எங்ககிட்ட 28 டிஎம்சி தான்ப்பா இருக்குது, குடிக்கிறதுக்கே பத்தாது, உங்களுக்கு தண்ணி தர முடியாதுன்னு சொல்லிச்சு. அதுக்கு எதிர்வாதமாக தமிழ்நாடு அரசு என்ன வாதம் வச்சுச்சு அப்படிங்கிற கேள்வியை தானே இவங்க எழுப்பணும். அதுதான் நியாயமான கேள்வி, அதுதான் வேலிடான கேள்வி. ஏன்னா இது வரைக்கும் தமிழ்நாடு கவர்மெண்ட் சொல்லவே இல்லை, நாங்கள் என்ன வாதங்களை நாங்கள் வச்சோம், எதிர்வாதம் வச்சோம் அப்படிங்கிறத பற்றி வாய் திறக்கல. அவங்க சொன்னாதான் நமக்கு தெரியும் உண்மையாகவே கரெக்டான வாதங்கள் தான் வச்சுருக்காங்களா, இல்லை கர்நாடகாவிலேருந்து தமிழ்நாட்டுக்கு தண்ணி வராத அளவுக்கு இவங்களே போய் தெரியாமல் சூனியம் வச்சுட்டு வந்திருக்கிறாங்களா அப்படிங்கிறது, இவங்க என்ன வாதங்கள் வச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னாதான் தெரியும். அதை சொல்லுங்கய்யா அப்படின்னு தான் நியாயமாக எதிர்கட்சிகள் கேட்கணும். ஆனால் அதை கேட்கல. சரி, விட்டு தொலைங்க போட்டோம். மறுபடியும் இன்னைக்கு காவிரி நடுவன் மன்றம் இன்னைக்கு நடக்குது. இப்போ அநேகமாக இந்த நான் பேசிட்டு இருக்கிற நேரத்தில் நடந்துகிட்டு இருக்கும். இந்த நேரத்தில் தமிழ்நாட்டினுடைய நீர்வளத்துறை அமைச்சர் புஷி ஆனந்த் என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு? புஷி ஆனந்த் முறைப்படி, அதாவது நியாயப்படி எங்கே இருக்கணும் அப்படின்னா டெல்லியில் இருக்கணும். காவிரி நடுவர் மன்றத்தில் என்ன நடந்துட்டு இருக்குது அப்படின்றத பார்க்கக்கூடிய இடத்துல நீர் வளத்துறை அமைச்சர் அங்கே இருக்கணும். ஆனால் அவர் இங்கே என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு தெரியல. ஒருவேளை இந்த ஜனநாயகன் படத்துக்கு கட்சியுடைய அமைச்சர்களை, கட்சியுடைய எம்எல்ஏக்கள் எல்லாம் இட்டுன்னு வந்துனுக்கிறாரான்னு தெரியல. இதான் ஒரு நீர்வளத்துறை அமைச்சரோட பொறுப்பா?
நடுவண் மன்றத்தில் யார் யார் வாதாடுவாங்க அப்படின்னா நீர்வளத்துறை சார்ந்த அதிகாரிகள், அப்புறம் தமிழக அரசு சார்பில் நியமிக்கப்பட்ட உச்சநீதிமன்ற வழக்கறிஞர் ஒருத்தர் வாதாடுவார் இல்லைங்களா. அவங்க கிட்ட இருக்கிற பாயிண்ட்ஸ் சொல்லுவாங்க, தமிழ்நாடு சைடில் இருக்கிற பாயிண்ட்ஸை வாதங்களை சொல்லணும். ஏற்கனவே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபேமஸான ஒரு லாயர் இதுக்காக வாதாடி இருக்காரு. சவுக்கு சங்கர் வாயில் அடிக்கடி அந்த வார்த்தையை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, முகுல் ரோஹத்கி அப்படின்ட்டு. அவர் தமிழ்நாட்டுக்காக வாதாடி இருக்காரு. ஸோ இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் தமிழ்நாட்டினுடைய நீர்வளத்துறை அமைச்சர் புசி ஆனந்த் அந்த பக்கம் போகாமல் இங்கே என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு? இதுதான் ஒரு பொறுப்பான ஒரு அமைச்சருக்கான அழகா, அல்லது ஒரு பொறுப்பான முதலமைச்சர் என்ன பண்ணியிருக்கணும்? இன்னைக்கு இந்த காவிரி நடுவண் மன்றம் நடக்குது அப்படின்னும் போது அது துறை சார்ந்த அதிகாரிகள் எல்லாரையும் கூப்பிட்டு, புசி ஆனந்தையும் கூப்பிட்டு, அதுக்கு என்னென்னலாம் நம்ம பண்ணலாம், எப்படிப்பட்ட வாதங்களை அவங்க வச்சிருக்காங்க, பதில் எதிர்வாதங்கள் நம்ம எப்படிலாம் வைக்கலாம் அப்படின்ற பாயிண்ட்ஸை முதலமைச்சர் கலந்து ஆலோசிக்கணும். பண்ணாரா? பண்ணல. ஒன்றும் இல்லைங்க. 2016 வருஷம், அதாவது முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் முதல்வராக இருந்த காலகட்டத்தில் செப்டம்பர் 22 அவங்க மருத்துவமனையில் அப்பல்லோவில் அட்மிட் ஆகுறாங்க. உடல்நல குறைவால் அப்பல்லோவில் அட்மிட் ஆகுறாங்க. அடுத்த நாள் காவிரி நடுவண் மன்றம் நடக்குது. அவங்க என்ன பண்ணுறாங்க தெரியுமா? 23 நீர்வளத்துறை சார்ந்த அதிகாரிகள், நீர்வளத்துறை அமைச்சர் எல்லாரையும் ஹாஸ்பிட்டலுக்கே வர வச்சு அங்கேயே மீட்டிங் நடத்துகிறாங்க. அங்கேயே ஒரு ஆலோசனை கூட்டம் போட்டு என்னென்ன பாயிண்ட்ஸு நம்ம வைக்கலாம், நம்ம காவிரியை தமிழ்நாட்டுக்கு கொண்டு வரதுக்கு என்னென்ன பாயிண்ட்ஸு, என்ன வாதங்கள் வைக்கலாம் அப்படின்றத அங்கேயே ஒரு மீட்டிங் போட்டு கலந்து ஆலோசிக்கிறாங்க. இதுதான் ஒரு பொறுப்பான முதல்வர் செய்ய வேண்டிய வேலை. தமிழக முதல்வர் விஜய் அவர்கள் அப்படி ஒரு ஆலோசனை கூட்டத்தை, அப்படி ஒரு மீட்டிங்கை துறை சார்ந்தவரை வச்சு நடத்தினாரா அப்படின்னா இல்லை. சரி, ரைட்டு, முதல்வர் பண்ணலை. அட்லீஸ்ட் நீர்வளத்துறை அமைச்சர் புசி ஆனந்த், இவர் டெல்லியில் இருக்க வேண்டிய ஆள். நியாயப்படி மேண்டேட்டரி கட்டாயம் ரூல் கிடையாது. ஆனால் ஒரு பொறுப்பான ஒரு அமைச்சராக என்ன பண்ணியிருக்கணும்? அந்த இடத்துல இருந்திருக்கணும், அந்த அதிகாரிகள் கூடலாம் இருந்திருக்கணும். என்னென்ன பாயிண்ட்ஸ் வைக்கிறாங்க அப்படின்னு கேட்கறதுக்காக. இன்னும் சொல்ல போனால் அவங்க சொல்கிறாங்க, கர்நாடகாவில் எங்ககிட்ட வெறும் 28 TMC தாங்க இருக்குது, தர முடியாதுங்க அப்படிங்கிறாங்க. ஆனால் ஆக்சுவலாக என்ன நடந்துட்டு இருக்குது அப்படின்னா, மேலே காவேரி இருக்குல்ல, காவேரி பிறந்து அங்கேருந்து வர்ற இடம், அங்கே வர்ற இடத்துல என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா, மோட்டர் வச்சு தண்ணியை பூரா உறிஞ்சி அங்கேருந்து இரிகேஷனுக்காக, அதாவது விவசாயத்துக்கு அங்கேருந்து மோட்டர் வச்சு தண்ணியை உறிஞ்சி பயன்படுத்துகிற வேலையும் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அது ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்குது. அது போக அணையில் எங்ககிட்ட 28 TMC தாங்க இருக்குது. ஆனால் உங்ககிட்ட பாருங்கள், மேட்டூர் அணையில் நீங்களே 30 TMCக்கு மேலே வச்சிருக்கிறீங்க. அப்படின் போது எங்ககிட்ட நீங்கள் கேட்குறீங்களே என்ன நியாயம் அப்படின்ட்டு கர்நாடகா சொல்லுது. ஸோ இதை தமிழ்நாடு அரசு அல்லது தமிழக நீர்வளத்துறை எப்படி இதை கவுண்டர் பண்ண போகுது அப்படின்ற இடத்துல போய் பார்க்குற இடத்துல புசி ஆனந்த் இருக்கணுமா இல்லையா? தெரியல. பாவம், எல்லாரையும் இட்டுன்னு வர புசி ஆனந்த இங்கிருந்து டெல்லிக்கு இட்டுன்னு வரதுக்கு ஆள் இல்லையாட்டுங்க. அதனால டெல்லிக்கு போகாமல் இங்கே உட்காந்துக்கிறாரு. இங்கே உட்காந்து என்ன பண்ணிட்டு இருக்கிறாருன்னு நமக்கு தெரியல. விஜய் அவர்களுக்கு இதெல்லாம் செய்யணுமா, எப்படி செய்யணும், அல்லது நம்ம புசி ஆனந்த் அவர்களுக்கு நீர்வளத்துறையா, காவேரி சம்பந்தப்பட்ட விஷயம் நீர்வளத்துறையிலையா வருது அது அப்படின்ட்டு உட்காந்துருப்பாரு என்ன தெரியல. இதுதான் அந்த பானம் தயாரிக்கும் முறையோ அப்படின்ட்டு உட்காந்துருக்கிறாரா என்ன தெரியல. அப்போ அடுத்த ஜென்மோன்ட்டு ஒன்று இருந்தால் நான் விவசாயத்தான் பிறப்பேன் அப்படின்ட்டு வசனம் பேசினா பத்தாது. விவசாயிகளுக்கு உண்மையிலேயே என்னென்ன பிரச்சனை இருக்குது, அந்த பிரச்சனைகளுக்கான தீர்வு என்ன, அந்த தீர்வுகளை நடைமுறைப்படுத்துறது, செயல்படுத்துறது எப்படி அப்படிங்கிறது எல்லாத்தையுமே ஒரு முதல்வர் அல்லது அந்த துறை சார்ந்தவர்கள் தெரிஞ்சு வச்சிருக்கணும். ஓகே, ஆட்சி பொறுப்பேற்று 2 மாதம் தான் ஆகுது, அதுக்குள்ளே எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சிருக்கணும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்க முடியாது. அதே மாதிரி தான் நம்முடைய மாண்புமிகு நீர்வளத்துறை அமைச்சர் புசி ஆனந்த் அவர்கள், அவருக்கு அந்த பதவி, அந்த துறை அமைச்சர் கொடுக்கும்போதே கூட நம்ம எல்லாம் யோசிச்சோம், என்னடா அது புசி ஆனந்துக்கு நீர்வளத்துறையா அப்படின்ட்டு யோசிக்கும் போது கூட சில தாவேக தோழர்கள் நினைச்சிருப்பாங்க, டேய் என்னடா நினைக்கிறீங்க, எங்காலு பார்க்கத்தாண்டா புசி, இறங்கனா மெஸ்ஸிடா அப்படின்ற மாதிரி கூட நினைச்சிருப்பாங்க. ஆனா புசி ஆனந்த் என்ன சொல்லிட்டாரு கடைசியில் அப்படின்னா, நான் பார்க்கத்தாண்டா புசி, இறங்கினாலும் புசி தாண்டா அப்படிங்கிற மாதிரி தான் அவருடைய செயல்பாடுகள் இப்போ இருக்குது. பார்க்கலாம், அடுத்து வரக்கூடிய காலங்கள்லையாவது அந்தந்த துறை சார்ந்த அமைச்சர்கள் அந்த துறை சார்ந்த நாலேஜை வளர்த்துக்கிட்டு அதை எப்படி சரியாக பண்ணுறது அப்படிங்கிறதுல ஃபோக்கஸ் பண்ணுறாங்களா, அல்லது வழக்கம் போல் ரீல்ஸில் மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணுறாங்களா அப்படிங்கிறத பார்ப்போம். இது ஒரு பக்கம் இருக்கும்போது இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஜனநாயகன் படம் வெளியே ஆயிருக்குது. அமைச்சர்கள் அவங்க என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படின்னா, சின்சியரும் சீரியஸுமாக ஜனநாயகன் படத்தை ப்ரமோட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. வேற ஒன்றும் பண்ணல. பாருங்க, டாக்டர் DK பிரபு அவர்கள் இருக்கிறாங்க, அப்புறம் நம்முடைய மதுவிலக்கு துறை அமைச்சர் விக்னேஷ் இருக்காரு, மற்ற அமைச்சர்கள்லாம் பாருங்க என்ன வேலை பண்ணிட்டு இருக்கிறாங்கன்ட்டு போய் ஆட்டோவில் ஜனநாயகன் போஸ்டர் ஓட்டுறது, வீட்டு கதவுல ஆஃபீஸ் கதவுல ஜனநாயகன் போஸ்டர் ஓட்டுறது, அது எப்படின்ற மாதிரி அந்த வேலைகள் ரொம்ப சீரியஸாக ஈடுபட்டு இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் 3 மணி நேரம் விடுமுறை கேட்டுக்கிறாங்க. எதுக்கு 3 மணி நேரம் விடுமுறை அப்படின்னா, ஜனநாயகன் படம் பார்க்கணும், ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ அப்படின்றாங்க. யாரு? தாவேக அமைச்சர்கள்.
அவங்க இப்பயுமே அந்த ரசிகர் மன்ற மென்டாலிட்டியில தான் உட்காந்துக்கிறாங்களே தவிர இந்த அமைச்சர் அப்படிங்கிற அந்த பொசிஷனே மண்டையில் இல்லையாடுங்குது. உண்மையிலேயே நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, இந்த ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோக்கு இந்த ஜனநாயகன் படத்துக்கு இந்த ரசிகர்கள்லாம் போவாங்கல்ல, அப்படியே சட்டை இழிச்சிக்கிட்டு மேலே இந்த கட் அவுட்டுக்கெல்லாம் பாலை ஊற்றிக்கிட்டு உள்ளே போய் விசில் அடிச்சுட்டு, அதெல்லாம் பார்க்கும்போது ஒரு காலத்தில் எப்படி இருந்தோம் அப்படின்ட்டு கண்ணில் தண்ணி விடுவாங்களாட்டு இந்த அமைச்சர்கள். அதெல்லாம் பார்த்து நம்மளால் பண்ண முடியலையன்ட்டு அந்த லெவலில் இருக்குது. விஜய் அவர்கள் சொன்னார்ல ஒரு கதை, அந்த கதை மாதிரி தான். பூக்கடையில் இருக்கிறவனை கொண்டு போய் பட்டாசு கடையில் உட்கார வச்சா அந்த பட்டாசு கடையில் இருக்கிற பட்டாசு மேலாம் இந்த தண்ணி தெளிச்சு வைப்பான் அப்படின்ற ஒரு கதை சொன்னார் இல்லையா. இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அதன்கண் விடல்ன்ற ஒரு திருக்குறள் சொல்லி பிகில் ஆடியோ லான்ச்ல இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல். ஒன்றும் பயப்பட திருக்குறள் தான். பூக்கடையில் ஒருத்தன் மேலே பார்த்துக்கிட்டு இருந்திருக்கான். அவனை கொண்டு வந்து ஒரு பட்டாசு கடையில் ஒரு வெடி கடையில் உட்கார வச்சிருக்காங்க. 10 நிமிஷத்துக்கு ஒருக்க வாளியில் தண்ணியை பிடிச்சிக்கிட்டு பட்டாசு மேலே தெளிச்சிட்டு இருந்திருக்காங்க. அந்த மாதிரி தான் செயல்பட்டு இருக்கிறாங்க தாவேக்காவுடைய அமைச்சர்கள். சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், பரவாயில்ல. இன்னொரு வேலை ஒன்று பார்த்துட்டு இருக்காங்க. என்ன தெரியுமா? கவர்மெண்ட் ஸ்கூலில் ஜெயங்கொண்டம் அப்படின்ற ஒரு ஊர் இருக்கு, நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க, பெரம்பலூர் மாவட்டம்னு நினைக்கிறேன். அந்த ஊரில் போயிட்டு ஒரு அரசு பள்ளி காம்பவுண்ட் செவரில் ஃபுல்லாக ஜனநாயகன் போஸ்ட் போய் இஷ்டத்துக்கும் ஒட்டியிருக்கிறாங்க. ஃபுல்லாக ஒரு சின்ன கேப் கூட விடல. எதுக்குப்பா? ஒருவேளை தெரியப்படத்தில் விஜய் அவர்கள் பேசுவார் இல்லைங்களா சமந்தா கிட்ட, கவர்மெண்ட்னா என்ன ராஜேந்திரன், கவர்மெண்ட்னா என்ன, பை த பீப்புள், ஆஃப் த பீப்புள், ஃபார் த பீப்புள் அப்படின்ட்டு சமந்தாவை அந்த போலீஸ் ஜீப்பில் ஏற்றிக்கிட்டு போகிறதுக்கு அவ்வளோ வசனம் பேசிகிட்டு இருப்பாங்க இல்லையா, அந்த ஞாபகம் வந்துச்சாட்டுங்குது. அட, அரசுன்னா யாரு? நம்ம தானே அரசு. அப்போ அரசு பள்ளின்னா நம்ம அரசு பள்ளி, ஒட்ட வேண்டியதுதான், ஒட்டு அப்படின்ட்டு ஒட்டி தள்ளிட்டாங்களாட்டுங்குது. உண்மையிலே நீங்கள் ஒரு சிபிஎஸ்சி ஸ்கூல்லையோ அல்லது ஒரு நேஷ்னல் ஸ்கூல்லையோ போயிட்டு இந்த மாதிரி நீங்கள் ஜனநாயகன் போஸ்ட்டை காம்பவுண்டில் போய் ஒட்டிட முடியுமா? ஒட்டிட விட்டுருவாங்களா? அப்போது அந்த சிபிஎஸ்சி ஸ்கூலில் பணக்காரர்கள் பணம் செலுத்தி படிக்கக்கூடிய அந்த பள்ளிகளில் ஓட்டுறதுக்கு உங்களுக்கு முடியாது, பயம். ஆனால் இந்த மாதிரி பணம் கட்டி பணம் செலுத்தி படிக்க முடியாத ஏழை எளிய மக்கள் படிக்கக்கூடிய அரசு பள்ளினா உங்களுக்கு அவ்வளோ இலக்காரமா? அரசு ஸ்கூல் காம்பவுண்டில் போயிட்டு ஜனநாயகன் போஸ்ட் விட்டுருக்கீங்க. அவர் என்னதான் முதலமைச்சராகவே இருக்கட்டும், ஜனநாயகன் படம் நடிக்கும்போது அவர் முதலமைச்சரா? அல்லது ஜனநாயகன் படம் அப்படிங்கிறது என்னது? அது கவர்மெண்ட் படமா? அது கவர்மெண்ட் படமா இல்லை ஒரு தனியார் நிறுவனம் எடுத்து விஜய் அவர்கள் சம்பளம் வாங்கி நடித்த படமா? அப்போ நீங்கள் ஆட்சிக்கு வந்துட்டா என்ன வேணால் பண்ணலாம் அப்படின்ற ஆணவ திமிரா இது? சொல்லுங்க பார்க்கலாம். என்ன தைரியம் இருந்தால் நீங்கள் போய் இப்போ கவர்மெண்ட் ஸ்கூல் காம்பவுண்டில் போயிட்டு நீங்கள் போஸ்டர் ஓட்டுவீங்க? இந்த மாதிரியான அதிகார துஷ்பிரயோகத்தை ஈவன் டிஎம்கே கூட பண்ணதில்லை, டிவிக்கே பண்ணிட்டு இருக்குது. வந்த உடனே பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் இதெல்லாம் கவனிக்க மாட்டாரா, கண்டிக்க மாட்டாரா, இல்லை முன்கூட்டியே இதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு உத்தரவு போட்டிருக்க மாட்டாரா? என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு? சமணப்படுகையில் போயிட்டு படுத்துக்கிட்டு அங்கே மேலே பல்லாக பார்த்துக்கிட்டு இருக்காரு. என்ன தெரிகிறது அங்கே அப்படின்னு தான் நம்ம கேட்க வேண்டியதாக இருக்குது. அங்கே என்னப்பா தெரியுது, மேலே விட்டத்தை பார்த்துக்கிட்டு இருக்கிற அப்படிங்கிற மாதிரி அங்கே போய் படுத்துக்கிட்டு என்னத்தையோ பார்த்துக்கிட்டு இருக்காரு. அதுக்கு இப்போ கடுமையான கண்டனங்கள்லாம் எழுந்துட்டு இருக்குது. அது என்ன உங்கள் வீட்டு பெட்ரூம் ஆயா, நீ பாட்டு போய் படுத்துக்கிறதுக்கு அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கேட்டுட்டு இருக்கிறாங்க. அதையெல்லாம் பண்ணுறீங்க, எங்கெங்கேயோ போய் ஆய்வுலாம் பண்ணுறீங்க, இந்த கீழடியில் போய் ஆய்வு பண்ணுறீங்க. அந்த கீழடியில் போய் ஆய்வு பண்ணும்போதும் கூட அங்கே யாரும் ஃபோட்டோ எடுக்கக்கூடாது, அங்கே வீடியோ பிடிக்கக்கூடாதுன்றது ரூலு. ஆனால் அதையும் மீறி உங்கள் கட்சிக்காரங்க என்ன பண்ணுறாங்க? ட்ரோனை பார்க்க விட்டுட்டு இருக்கிறாங்க, ட்ரோனை பார்க்க விட்டு வீடியோ எடுத்துட்டு இருக்காங்க. பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் அதை வேடிக்கை பார்த்துட்டு இருக்காரு. உங்கள் கட்சிக்காரன் ரூல்ஸை மீறி ட்ரோனுக்கு பறக்க விடுறான், அதை கண்ட்ரோல் பண்ண முடியல. உங்கள் கட்சிக்காரன் ரூல்ஸை மீறி பள்ளி சுவர்களில் போயிட்டு ஜனநாயகன் போஸ்டர் ஒட்டிட்டு இருக்கிறான், அதை கண்ட்ரோல் பண்ண முடியல. அப்புறம் எங்கிட்ட இருந்து நீங்கள்லாம், அதாவது 2011 சட்டமன்ற தேர்தல் அப்போ திமுக ஆட்சி காலத்தில் அப்போது இருந்த மின்சாரத்துறை அமைச்சர் சொன்னார், எங்களுடைய ஆட்சி ஒருவேளை போகிறதா இருந்தால் என்னுடைய துறையால் தான் போகும்ட்டு. அந்த மாதிரி நாளைக்கு தாவேக்காவோட ஆட்சி போகிறதா இருந்தால் அதுக்கு காரணம் வேறு யாரும் இருக்க மாட்டாங்க, எதிர்கட்சிகளோட சதிகளாம் கிடையாது. உங்களுடைய தாவேக்கா தோழர்களுடைய சதியாகத்தான் இருக்கும். அவங்க பண்ணுற தனங்களால் தான் அவங்க ஆட்சி போகும், அதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் முதல்ல அவங்கள கட்டுப்படுத்தி வைங்க. உங்கள் மாவட்ட செயலாளர்கள், உங்கள் எம்எல்ஏக்கள், உங்கள் அமைச்சர்கள், உங்களுக்கு கீழே வேலை செய்கிற அதிகாரிகள், முதல்ல அவங்கள கட்டுப்படுத்தி வைங்க, சரிங்களா? இந்த மாவட்ட செயலாளர், அமைச்சர், இந்த அதிகாரி இதெல்லாம் சொல்லும்போது தான் நான் முதல்ல பேசின விஷயம் ஞாபகத்துக்கு வருது. அதாவது எந்த அளவுக்கு விஜய் அவர்கள் கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு தமிழ்நாட்டில் ஊழல் லஞ்சம் போய்கிட்டு இருக்குது, அது என்ன காரணம் அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கி பேச வந்தோம். ஆனால் ஆல்ரெடி வீடியோ கொஞ்சம் லென்த்தாக வந்ததுனால அடுத்த வீடியோவில் தனியாக இதை பற்றி மட்டுமே பேசுவோம். நன்றி.